ஃபேஷன் ஷோக்களுக்கு மத்தியில் கைத்தறி ஆடைகளை பிரபலப்படுத்த சென்னை கன்னிமாரா ஹோட்டலில் ஒரு ஃபேஷன் ஷோ நடந்தது. கைத்தறி ஆடைகளில் இத்தனை விதங்களா என்று பார்வையாளர்களை வாய்ப்பிழக்க வைத்தது. தேசிய அளவில் கைத்தறி ஆடை வார விழா 2009 நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த அணிவகுப்புகள் நடந்தன. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கைத்தறி ஆடைகளை அணிந்து வந்து மாடலிங் பெண்கள் அசத்தினர். 5 சுற்றுகளாக நடந்த இந்த ஃபேஷன் ஷோவில் தமிழக கைத்தறி ஆடைகளான பட்டுப்புடவைகள், வேட்டி, துண்டு மற்றும் வடமாநில கலாச்சாரத்தை உணர்த்தும் வகையிலான சுடிதார், சேலைகள், ஆண்களுக்கான குர்தா ஆகியனவற்றை மாடல்கள் அணிந்து வந்தனர். கைத்தறி ஆடைகளை அணிவது மற்ற மாடர்ன் ஆடைகளை காட்டிலும் எளிமையானது, அணிவதற்கு மென்மையானது என்று மாடலிங் பெண்கள் தெரிவித்தனர். இப்போ ஹேண்ட்லூம்ஸ் பார்த்தீங்கன்னா we can do a lot of variety. இப்போ அவங்க நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஹேண்ட்லூம். இட்ஸ் நாட் தட் லைக் அந்த மாதிரி க்ளோத்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஹேண்ட்லூம் க்ளோத்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இட்ஸ் வெரி ட்ரெண்டி அண்ட் வெரி ஃபேஷனபிள் ஆல்சோ. சவுத் இந்தியாவில் சாரீஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ சவுத் இந்தியன் ரவுண்ட் ஒன்று இருக்கு. அப்புறம் ஈஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு ரவுண்ட், வெஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு ரவுண்ட், நார்த் ஈஸ்ட்க்கு ஒரு ரவுண்ட். நார்த் இந்தியாவில் என்ன க்ளோத்ஸ் போடுவாங்களோ அந்த க்ளோத்ஸ்லாம் போட்டுட்டு we did one more round. கிட்டத்தட்ட 100 ஷோஸ் பண்ணிருக்கேன். ஆனால் ஹேண்ட்லூம்க்குன்ட்டு எதுவுமே பண்ணதில்லை. அண்ட் ஹேண்ட்லூம் தான் மோர் கனெக்டட் டு ட்ரெடிஷ்னலிசம், இந்தியன் கல்ச்சர், வீவர்ஸ்க்கு இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் நிறைய பண்ணிருக்கேன். ஜீன்ஸ் போட்டிருக்கோம், டாப்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் ஹேண்ட்லூம் போட்டு அதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ மாடர்னைஸ் பண்ணுவாங்கன்ட்டு தோணவே இல்லை. ஹேண்ட்லூம் வச்சுன்னு இவ்வளோ மாடர்னாக ட்ரெஸ் பண்ண முடியும்ட்டு எங்களுக்கு தோணவே இல்லை. வெயில் காலத்திற்கு ஏற்ற கைத்தறி உடைகளின் மகத்துவத்தை இந்த கால இளம் தலைமுறையினர் உணர்ந்து கொண்டால் அப்புறம் என்ன, அழகுக்கு அழகாயிற்று, நெசவாளர்கள் குடும்பங்களுக்கு வாழ்வளித்ததாயிற்று.